நல்லா கலன்னு காஞ்சிருச்சு கறி. உப்பு கணத்துக்கு போட்டு வச்சிட்டோம்னா அது வாட்டி காஞ்சிட்டு கிடக்கும். சின்ன சின்னதாக நடக்கக்கூடாது. இதாக போயிடும், இதாக போகும், காஞ்சி பொடியாயிடும். கறி கூடவே இந்த கம்பி வந்து எதுக்கு வாங்கியிருக்குன்னா பூக்கடை போடுறதுக்காக வாங்கியிருக்கு. இந்த கம்பியை நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெட்டிக்கிறோம். இந்த கம்பி அங்கிட்டு வச்சிருச்சு. கறியை நல்லா நறுக்கி கழுகி எடுத்து வடிகட்டியில் வச்சுருக்கேன். இந்த நல்லா கறியை பெருசாக போட்டுக்கிறணும். அப்போதே வந்து நல்லாயிருக்கும். உப்பு கிடந்து காஞ்சா ரொம்ப சின்னதாயிரும். அதனால் ஒரு அளவு நார்மலாக போட்டுக்கணும். லேசாகவும் இருக்கணும். ஆமாம், லேசாக இருந்தால் இப்படி அகலமாக நறுக்கியிருக்கோம்ல, இந்த மாதிரி நறுக்கி கறியை எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து என்ன உப்புத்தூள் எடுங்க. இதுதே மஞ்சத்தூள் இந்த பிடிச்சி அங்கிட்டு வச்சு போதுமா? போதும். எவ்வளோ கறிக்கு எவ்வளோ மஞ்சத்தூள்மா? அதெல்லாம் இல்லை, நம்ம அளவுதே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். உப்புத்தூளுமே ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டுருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். ரொம்ப உப்பு எதுக்கு கறிக்கு? போதும். உப்பாக இருந்தால் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். அதெல்லாம் இல்லை, அதுக்கு தேவையான அளவு தான். அது உப்பு கடந்து இங்கே வேணாமா, உப்பு கசமாக போயிடுங்க. மஞ்சள் தூள் கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவே மஞ்சத்தூள். வெயிலில் போய் காய போடுறோம். இது 1 மாதத்துக்கு இருக்கும், 2 மாதத்துக்கு இருக்கும். அதனால் வந்து இதை பூச்சி பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காகத்தே இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு, உப்புத்தூள் வந்து சுவைக்கு உப்புத்தூள் போட்டு உப்பு கண்ணை போடணும். கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சீரகம், உப்பு, மஞ்சள் ரெட்டியாச்சு. இப்போ இதை வந்து கோர்க்கணும். கொய்யா கண்டு மேலே போட்டு வச்சுருக்கேன். கழுகி போட்டு வச்சுருந்தேன், தொடச்சிட்டு. நீங்கள் தான் விட்டுருவீங்கன்னு தான் எனக்கு தோணுது. கை வலிக்கிறோம் எனக்கு. நல்லா விரித்து காய போட்டுறணும். ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சாக்க திருப்பி எடுக்கையில் வீசும். கறியே வீசி உப்பு கண்டை திங்க முடியாது. அதனால் நல்லா அழகாக வெயிலில் பக்குவமாக காய போட்டிருக்கோம். காக்கா, பூனை, எறும்பு அம்புட்டிலேருந்து பாதுகாக்கணும். நான் பாதுகாத்து இந்த கறியை எடுக்கணும். நீ என்ன செய்கிற? இந்த உப்பு கண்டத்தை நல்லா வெயிலில் காய போட்டு காஞ்சோன்னு சாயந்தரம் எடுத்து நல்லா ஒரு ஈ மட்டும் உட்காரக்கூடாது. ஈ உட்காந்துச்சுனாக்க வண்டு விழுந்துடும். ஈ உட்காராமல் தட்டி விட்டுட்டு சாயந்தரம் ஆனால் பதனமாக கொண்டுட்டு போய் எறும்பு ஈ இல்லாத இடத்துல நல்லா போட்டு ஒரு இதில் நல்லா காற்றோட தான் இந்த மாதிரி பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்படி கட்டி விட்றோம், இந்த மாதிரி கட்டி விட்ருங்க. செவத்து எல்லாம் ஒட்டாமல் அழகாக. இது அந்த காற்றுல வாடிக்கிட்டே கிடக்கும். காலையில் எடுத்து மறுபடிக்கும் வெயிலில் வைங்க. கல் மாதிரி கட்டுன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நல்லா காய போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலன்னு காஞ்சிருச்சு கறி. கொழுப்புதே எண்ணெயா வடியுது. சத்தம் அப்படி கட்டுன்னு கேட்கணும். கறி இந்த கல் மாதிரி கடார்னு கேட்குற மாதிரி தட்டி காய போட்டு எடுத்து வச்சுட்டு அது மாத கணக்கில் வச்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடலாம்.
எப்படி வேணாலும் உங்கள் வசதி போல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி காஞ்சிடணும். 1.5 கிலோ கறிக்கு இதுதானே? ஆமாம். ஒன்றரை கிலோ கறி காய போட்டோம். இவ்வளோ கிடச்சிருக்கு. ஒரு டப்பா கிடச்சி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸே வந்து அடுப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எறும்பு இல்லாமல் பத்திரமா வச்சு சாம்பார், புளிக்குழம்பு, கஞ்சி எதுக்கு வேணாலும் பொரித்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து போட்டால் பொரியாது. அதனால் இது என்ன செய்யணும், ஒரு இதில் பருப்பு மத்தை ஒரு சின்ன அம்மிக்கல்ல வச்சு தட்டிட்டு பொரிச்சோம்னா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். கொசு கொசுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெந்துடும் சீக்கிரமாக. அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து என்ன செய்வாங்க, இந்த கொழுப்போடு இருக்கிறத வந்து சில பேர் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எலும்பு போட்டு குழம்பு, கத்தரிக்காய் போட்டு குழம்பும் வைப்பாங்க. இந்த மாதிரி கொழுப்பாக இருக்கிற கறிகளை எடுத்து வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சில பேர் செய்வாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி உப்புக்கண்ணை செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.